ஹாய் எவ்ரிவன், ஐ எம் விஷ்ணு. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வீடு காலி பண்ணியிருந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இப்போ எப்படி வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீடு தனியாக இருக்கும், ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கும் அந்த மாதிரி. இப்போது நாங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிற வீடு மாடியில் இருக்குது. நாங்கள் ஒரு குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே எல்லாமே கீழே 2 வீடு, மாடியில் 2 வீடு அந்த மாதிரி இருக்குது. நான் ஜாமான் எல்லாமே நைட்டில் எல்லாமே வண்டியில் அனுப்பி வச்சேன் இல்லையா, இப்போ நான் மறுநாள் பார்க்குறேன். இப்போ தான் நான் இந்த வீட்டுக்கு வாரேன். எப்படி எல்லா திங்ஸும் எப்படிலாம் வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுக்கு வெளியில் நான் என்னோடய பூச்செடிங்க, அதுக்கப்புறம் துளசி, தூதுவளை, ஓமவல்லி எல்லாம் அந்த மாதிரி செடிங்கள்லாம் நான் கட் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் இல்லையா, அந்த செடிங்களை வெளியில் வீட்டு வாசல்லே வச்சுருக்குறாங்க பாருங்கள். இனிமேல் தான் எல்லாமே ஆல்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். பாப்பா வந்ததுமே நல்லா விளையாடுறதுக்கு நல்ல பிளேஸ் நிறைய இருக்கிறதுனால அவளாட்டிக்கு அவளோட சைக்கிளை எடுத்துகிட்டு கீழே ஒரு ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டா. அவள் விளையாண்டுட்டு இருக்கிறா. அதுக்குள்ளே நான் வீட்டுக்குள்ளே சுற்றி பார்க்கலாம், எப்படிலாம் திங்ஸ் வச்சுருக்குறாங்க, எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஒரு விசிட் வந்திருக்கிறேன் பாருங்கள். வீடு ஓப்பன் பண்ணதுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அட கடவுளே, இப்படி என்ன ஹாலே இப்படி இருக்குது சொல்லிட்டு, இதுதான் ஹால்லையே இப்படி இருக்குதே, நம்ம கொடுத்து விட்ட திங்ஸ்லாம் எப்படி வச்சுருக்குறாங்களோ தெரியலையேன்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் உள்ளேயே போனேன். இதுக்கு முன்னே இருந்த வீட்லேயுமே 4 ரூம் தான். ஆனால் ரூம் எல்லாமே நல்லா பெருசாக இருந்ததுனால எங்களுக்கு தெரியல. இப்போயுமே 4 ரூம் தான். ஆனால் ரொம்பவே குட்டி குட்டியாக ரூம் இருந்ததுனால கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே எங்கே வைக்கன்னு தெரியாமல் அவங்களால முடிஞ்சது கொண்டு எப்படியோ நைட்டோட நைட்டாக அப்படி இறக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. மோஸ்ட்லி எவ்வளோ தூரத்துக்கு வைக்க முடியுமோ அந்த மாதிரி அவங்களால முடிஞ்சது வச்சுருக்குறாங்க. கிச்சன்லேயும் பெட்ரூம்லேயும் மட்டும்தான் கொஞ்சமாவது கால் வைக்கிறதுக்கு இடம் இருந்தது. கிச்சனுக்கு வெளியில் ஒரு ரூம் தனியாக இருக்குல்லையா, அந்த ரூமில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே நல்லா தெரியும். பார்க்கும்போதே ரொம்ப தலை சுத்தல் தான். எப்படி இதை நம்மளாம் எடுத்து வச்சு வீடை நீட்டாக கொண்டு வர போகிறோங்கிறதே பெரிய சிரமமாக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த ரூமை எடுத்து வைக்கிறது ரொம்ப சிரமம். எல்லா ஜாமானையும் கொண்டு வந்து அங்கே தான் வச்சுருக்குறாங்க. நான் போனதுலேயே ஃபஸ்ட்டு போன சேலம் மட்டும்தான் எனக்கு பாத்ரூம் நல்லா செட் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு பாத்ரூமில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீட்டில் ஓரளவுக்கு பரவாயில்லை. டாய்லெட் தனியாக, அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு ரூமுக்கு தனியாக அந்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவுமே கொஞ்சம் ஸ்ப்ளேஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம துணி துவைக்க செய்ய வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நோ ப்ராப்ளம், பாத்ரூம் பற்றி நோ வரிங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இதாங்க பெட்ரூமு பார்க்க பெருசாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. கட்டில், என்னோடய டேபிள், பீரோ எல்லாம் வைக்குமே, அதுவுமே எங்களுக்கு படுக்கிறது கூட இல்லாத மாதிரி அதுவுமே ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. பெட்ரூம்லேயுமே கிச்சன்லேயுமே ஒரு கபோர்டு மாதிரி ஒரு கதவு போட்டு இருக்கிற ஒரு செல்ஃப் இருக்குது. நம்ம எதுவும் வைக்கணும்னா அதில் வச்சுக்கிடலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போது இதெல்லாம் நான் எப்படி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா பாப்பா எல்லோரையும் வச்சுக்கிட்டு என்னால் எப்படி எடுத்து வைக்க போகிறேன்னு தெரியல. தென் இப்போ பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் டேஸ் வேறு, ஊருக்கு போகணும்னு வேறு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதனால எப்படி நம்ம குயிக்காக எடுத்து வைக்க போகிறோம் அப்படி சொல்லி தெரியல. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேறு வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மறுபடியும் வீடு காலி பண்ண போகிறோமான்னு தெரியல. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சு பார்க்கலாம். இன்னுமே ஒவ்வொரு திங்ஸ் கார்லேருந்து எடுத்து கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ தான் எங்கள் மாமா, பாப்பா எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். மாடியில் இருக்கிறதால பாப்பா வச்சு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பழகிரும் நினைக்கிறேன் பாப்பாவுக்கும். அவ்வளோதாங்க, இதுதாங்க இப்போ நாங்கள் மாறி வந்திருக்கிற வீடு. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வீடெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஒரு வீடியோ போடலாம், நீட்டாக எடுத்து வச்சதுக்கப்புறமா. உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.